Hi friends, I'm Sangami. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோ. ஓகேவா, நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்துட்டோம். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதில் தான் பேசிக் ஃபார்முலாஸ் இருக்கும். வேணால் வந்து நம்ம ஒரு குட்டி ரிவிஷன் போய்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? பேசிக் ஃபார்முலா, அதான் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு என்ன டேட்டா கேட்பாங்க. ஆக்சுவலி வந்து 4 டேட்டாஸ் நமக்கு தேவை. அதில் 3 டேட்டாஸ் கொடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அதர் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் இயர் இல்லைனா வந்து டேஸில் இருக்கும், இல்லை மந்தில் இருக்கும், எதில் கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு ஹோல் இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இப்போ டேரெக்டாக வந்து சம் போகலாம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு ரவி இன்வெஸ்டட் ₹17,300 in 5 years. ஓகேவா, இஸ் கெட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ₹4325. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இதில் என்ன நமக்கு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா இந்த சம்மல்லாம் எது அமௌண்ட்டு, எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எது பிரின்சிபல் அப்படின்னே தெரியாது சம்டைம். ஏன்னா அந்த வேர்டிங்ஸ் அப்படி இருக்கும். ஆக்சுவலி இப்போ இன்வெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்வெஸ்டட்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்போ இதுதான் பிரின்சிபல். ஓகேவா, பிரின்சிபல் நமக்கு தெரியும் 17300. டைமும் தெரியும் 5 years. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க 4325. ஓகேவா, இப்போ டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்முலாவில் போயிடலாம். PNR டிவைடட் பை 100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 4325, பியோட வேல்யூ தெரியும் இன்ட்டு 5 இன்ட்டு ஆர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5%. ஓகேவா, இந்த மெத்தட் அப்புறம் வந்து நம்ம ஷார்ட்கட் ஒன்று போட்டோம். ஓகேவா, அந்த ஷார்ட்கட் மெத்தடையும் போட்டுடலாம். இப்போது 100 = NR, பிரின்சிபல் = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். 100 = இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியாது. என்னோட வேல்யூ தெரியும் 5, பிரின்சிபல் வேல்யூ தெரியும் 300, 4325. ஓகேவா, நீங்கள் எப்போதும் போல் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இதே வேல்யூ தான் வரும். கேன்சல் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 5%. இந்த சம் ஏன் போட்டேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும், அதே சமயம் வந்து இந்த பிரின்சிபல் வேல்யூ அந்த வேர்டெல்லாம் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டட் அப்படின்னு கேட்டால் அதுதான் பிரின்சிபலாக டேக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் சம். Find the simple interest on ₹18,200 from March 9, 2010 to May 21st, 2010 at 7.5 per annum. ஓகேவா, ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னே கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியில் நம்ம பார்த்தது என்ன, இயர் பார்த்தோம், மந்த் பார்த்தோம், டேஸ் வந்து டேரெக்டாக கொடுத்து பார்த்தோம். இப்போ அதையே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மந்த் டு இந்த மந்த் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எப்போதுமே இனிஷியலாக ஒரு பே பண்ணுறீங்கள, இனிஷியல் அமௌண்ட் March 9 to 2010 அந்த டேட்டை எப்போவுமே எடுத்துக்கூடாது. ஏன்னா அது இனிஷியல் பேமெண்ட். அப்போ வந்து பிரின்சிபல், அப்போ அது வந்து கண்டிப்பாக பிரின்சிபல் தான். ஸோ அந்த அமௌண்ட் அந்த டே வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னு கால்குலேட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா, அப்போ வந்து இப்போ March 9 மார்ச்சில் எவ்வளோ டேஸ் இருக்கும், டோட்டலி பார்த்தீங்கன்னா 31 டேஸ். ஓகேவா, அதில் 9 டேஸ் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டேஸ் வந்து 22 டேஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன, மார்ச், ஏப்ரல் எத்தனை டேஸ், 30 டேஸ். அதை அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா, மே வந்து எவ்வளோ 21 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது வந்து 31 டேஸ். ஸோ 21 டேஸ் டோட்டல் பண்ணிங்க. இப்போ வந்து என்ன இருக்கும், டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா வந்து 73. ஓகேவா, 73 டேஸ் வந்து நம்ம கிடச்சிட்டு. இது வந்து எப்போதும் போல தான். இனிமேல் நமக்கு என்ன டேஸ் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், 365ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா, மந்த்னா 12ஆல் டிவைட் பண்ணணும், டேஸ்னால் வந்து 365 டேஸால் டிவைட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அப்போ நமக்கு இப்போ டைமும் கிடச்சிருச்சு. ஓகேவா, பிரின்சிபலும் கிடச்சிருச்சு 18,200. அப்புறம் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5 அதுவும் கிடச்சிருச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் ஓகே, இல்லை வந்து ஷார்ட்கட் மெத்தட் போட்டாலும் ஓகே. நான் இப்போ வந்து ரெண்டுலேயுமே போடுறேன். ஓகேவா, 1000 NRோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 1/5. ஓகே, ஒன்று சொல்ல வந்துட்டேன். 73 டிவைடட் பை 365 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 1/5. ஓகேவா, 1/5 இன்ட்டு 7.5 அதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 2 கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 15/2. ஸோ டேரெக்டாக 15/2. இது நமக்கு இனிஷியல் பேமெண்ட் தெரியும் 18,200. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு என்ன கிடைக்கும், x = 273. கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நான் ஃபார்முலா மெத்தட்லேயும் போட்டு காமிச்சிடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரியாது, பியோட வேல்யூ தெரியும் 18,200. என்னோட வேல்யூ ஓகே
அப்போ நமக்கு வந்து என்னோட வேல்யூவும் தெரியும். என்னோட வேல்யூ என்ன 1/5 இன்ட்டு 15 டிவைடட் பை 2. ஓகே, எப்போதும் போல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 273. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஓகே, ஃபைனலாக நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. நம்ம வந்து இதில் ஒன்று தான் நியூவாக பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா வந்துட்டு டேஸ் சம் பார்த்துருக்கோம்ல, அந்த டேஸ் சம்மை வந்து அவங்க எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மந்த் டு இந்த மந்த் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து 365 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து எப்போதும் போல உள்ள சம் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போகலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் கூட. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது மாதிரி தான் இப்போ கேட்டுட்ருக்காங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். எ செட்டிங் சம் ஆஃப் மணி இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃப்ரம் ₹6,500 in 5 years and become 7,100 in end of 7 years. Find the rate of interest. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம், என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு நம்ம எழுதுவோம். ஆனால் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த தடவை வந்து பிரின்சிபலும் கொடுக்கல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அமௌண்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டை எப்படி கொடுத்துருக்காங்க, 5 இயர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் வேல்யூ கொடுக்கல, அப்போ நமக்கு பிரின்சிபலும் தெரியாதுங்கிறது இன்டெரக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நம்ம சம் போகலாம். 5 இயர்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் 6,500. 7 இயர்ஸில் எவ்வளவோ ஆகுதா, 7,000. ஓகே, நம்ம இப்போ என்ன தெரியல, பிரின்சிபலும் தெரியாது. ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேல்யூவும் தெரியாது. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு நம்ம ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுக்கல, 5 இயர்ஸ் டு 7 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2 இயர்ஸ். அப்போ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸையும் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, 7,100 6,500 வேல்யூ எவ்வளோ கிடைக்குது, 3,300. ஓகேவா, 600. 2 இயர்ஸ் ஈக்குவல் டு 600. ஓகே, இப்போ வந்து நமக்கு 1 இயர் தெரிஞ்சிடும். இதில் வந்து கண்டுபிடிச்சிடலாமா, டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 300. அப்போ 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 300. 1 இயருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம 1 இயர் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன ஒன்றுனா நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். 7 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம், இல்லை 5 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணி அதுக்கானதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். மேக்ஸிமம் வந்து சின்ன நம்பரே எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ 5 இயர்ஸ்க்கு நம்ம போடுவோம். அப்போ 5 இயர்ஸ்க்கான இது போடுவோமா, இப்போது 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 5 அப்போ 1,500. ஓகே, இப்போ 5 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். டைமும் தெரியும், 5 இயர்ஸ் இதுவும் தெரியும். எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் 1,500. நமக்கு என்ன வேல்யூ தெரியாது, பிரின்சிபல் வேல்யூ தெரியாது. நமக்கு ஆனால் வந்து அமௌண்ட் தெரியும். ஓகேவா, அமௌண்ட் எவ்வளோ, 6,500. நமக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கோம் தெரியுமா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுலேருந்து நம்ம ஈஸியாக பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு அமௌண்ட்டும் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரியும். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஃபார்முலாவை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் வேல்யூக்குவா, அமௌண்ட் வேல்யூ 6,500 மைனஸ் 1,500. அப்போ பிரின்சிபல் எவ்வளோ வருது, 5,000. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. 5 இயர்ஸ்க்கான இது கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம டேரெக்டாக வந்து இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதான். டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் ஓகே, ஷார்ட்கட் மெத்தடில் போட்டாலும் ஓகே. நான் இன்றைக்கி ஃபார்முலா மெத்தடில் மட்டும் போடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,500 தெரியும், பிரின்சிபல் வேல்யூவும் தெரியும் 5,000 இன்ட்டு 5 இயர் இன்ட்டு நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. ஓகேவா, கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6% கிடச்சிருச்சு. நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இந்த சம்முக்கு வேணாம், நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சம்முக்கு போடுறப்ப வந்து ஷார்ட்கட் மெத்தடில் போட்டுருவேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு சம் தான் போட போகிறேன். ஏன் அப்படின்னா வந்து அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சம்மில் ஒரு வேலை புரியல அப்படின்னாலும் இந்த சம் இன்னொரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சம்மை நான் அகைன் போடுறேன். A setting sum of money in simple interest scheme amounts to 8,880 in 6 years and ₹7,920 in 4 years respectively. Find the principal and rate of interest. இதில் தெளிவாகவே கொடுத்துட்டாங்க principal and rate of interest. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டெரக்டாக கொடுத்துருந்தாங்க. போன சம்மில் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் வந்து பிரின்சிபல் கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இந்த சம்மில் வந்து தெளிவாகவே பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படி கொடுத்துட்டாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதே தான், சேம் சம் தான். டேரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ 4 இயர்ஸ் என்ன கிடச்சிருக்கு, 7,920 அமௌண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று வந்து 6 இயர்க்கு என்ன கிடச்சிருக்கு, 8,880. இப்போ ஆஸ் யூஷுவல் தான். இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கான இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960. ஓகே, அப்போது 2 இயர்ஸ்க்கு 9,600 கிடைக்குது, சாரி 960 கிடைக்குது அப்படின்னா அப்போ 1 இயருக்கு எவ்வளோ கேன்சல் பண்ணிங்கன்னா
480 ஓகேவா. இப்போது 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு 480. சேம் அதே தான் நம்ம ஆஸ் யூஷுவல் சின்ன நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 4 இயர்ஸ்க்கே எடுத்துக்குவோம் ஈக்குவல் டு 4 இயர்ஸ். அப்போது 4 இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணுமா, அப்போ 4 × 480. 4 × 480 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0291 ஓகேவா. அப்போ 4 இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு 1920. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம், இயரும் தெரியும். நமக்கு இப்போ என்ன வேணும், பிரின்சிபல் வேல்யூ வேணும் ஓகேவா. பிரின்சிபல் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம், அதே ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு சேம் பிரின்சிபல் இன்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக போட்டாலும் ஓகே தான். அமௌண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஏன் திரும்பி போடுறேன் அப்படின்னா அப்போ தான் கொஞ்சமாச்சும் நமக்கு ஃபார்முலா மனப்பாடம் ஆகிட்டு இருக்கும், அதுக்காக தான். அப்போ பிரின்சிபல் ஈக்குவல் டு அமௌண்ட்டோட வேல்யூ தெரியும், 7920 மைனஸ் 1920. அப்போ பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ 0006. பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோ 6000 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ பிரின்சிபல் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு, பிரின்சிபல் கிடச்சிருச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், இயரும் தெரியும். இப்போ நான் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் போகிறேன் ஓகேவா. போன சமயம் என்ன ஃபார்முலா மெத்தடில் போட்டேன், அதனால் 100 = 4 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன நமக்கு தெரியும், பிரின்சிபல் வேல்யூ 6000 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியும் 1920. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் தெரியாது ஓகேவா. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சேம் 4 ஓகே ஈக்குவல் டு 8%. கேன்சல் பண்ணி பார்த்துக்கோங்க, இது ஆல்ரெடி கேன்சல் பண்ணால டேரெக்டாக நான் போட்டுட்ருக்கேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா 8%. இது அவ்வளோதான். என்ன அப்படின்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் மெயினான விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதில் கொடுத்துருக்குது அமௌண்ட், அதை மறந்துடவே வந்துடாதீங்க. அதே மாதிரி இவங்க ஸ்டார்டிங் இயருக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுனால இது அமௌண்ட் தான், பிரின்சிபல் கிடையாது. அதுதான் மேஜராக நடக்கிற மிஸ்டேக், அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சோண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. இதில் என்ன அப்படின்னு பாருங்கள், a sum of 2500 deposited in a bank gives an interest of 100 in 6 months. Okay, 6 months. Another one, what will be the interest on rupees 3200 for a 9 month at the same rate of interest? என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரின்சிபல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, 6 மந்த்தும் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன தெரியாது நமக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பிரின்சிபல் தெரியும், மந்தில் கொடுத்துட்டாங்க 6 மந்த். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 100ன்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. இது வந்து ஃபஸ்ட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அதே இன்ட்ரெஸ்ட்டில் அதே அனதர் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, 9 மந்த்ஸை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, முன்னாடி என்ன கிடைக்குதோ அதுதான் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு இது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த சமுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இந்த சமுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ப்ரீவியஸாக இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் ஓகேவா. இப்போ ஒன்று எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு சமுக்கு கண்டுபிடிக்கணும். இது ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலாலே போட்டுடுறேன் டேரெக்டாக. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும் 100 ஈக்குவல் டு வேல்யூ தெரியும் 2500 இன்ட்டு 6 மந்த். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6 மந்த்தை வந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன இஸ் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இயர்ஸ். ஓகே, ஸோ 1/2 இன்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது 100 200. அப்போது ஆரோட வேல்யூ என்ன, R is equal to 8%. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஒன் நமக்கு கொஸ்டின் இது கிடையாது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே தான். அப்போ பிரின்சிபல் வேல்யூ தெரியுமா, இதையும் நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் போட்டாலும் ஓகே தான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அதோட பிரின்சிபல் என்ன 3200 மாறிட்டு எப்போது 9 மந்த்தில். அப்போது 9 மந்த்தை இயருக்கு கன்வெர்ட் பண்ணோம். சேம் 9/12 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு 3/4 இயர்ஸ் ஓகேவா. அப்போது 3/4 இன்ட்டு 100. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியும் 8% ஓகேவா. ஏன்னா சேம்னு சொல்லிட்டாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 192. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் எல்லா சமமே இருந்துச்சு. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா பேசிக் ஃபார்முலா வச்சு தான் பார்த்துருக்கோம் எல்லாமே. அமௌண்ட்னா என்ன, இப்போ அமௌண்ட்டை வச்சு தான் ஃபுல் சமயம் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஏன்னா இன்வெஸ்டர்னாலும் நமக்கு வந்து பிரின்சிபல் தான், அதை பார்த்தோம். அனதர் ஒரு சம் பார்த்தோம், இப்படின்னா டேஸ் கொடுக்காம மந்த் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம டேஸில் கன்வெர்ட் பண்ணி போட்ட மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இன்னொன்று வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்டிருந்தாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க, அது மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே டிஃப்ரெண்ட் சம் பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகே,
அதே மாதிரி நீங்கள் வந்து அகைன் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் எல்லா சம்மே வரும். அதனால தான் ஒரு சம் வந்து ஹோம்ஒர்க் மாதிரியே கொடுத்துருக்கேன். இந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அண்ட் வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கில்லி லெஜண்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.